ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் UIDAIன்னு டைப் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மை ஆதார்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் அப்டேட் ஆதார்னு இருக்கும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபி டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அங்கே ஓகே கொடுங்க. அங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இருங்க காட்டுறேன் நெக்ஸ்ட் பேஜ் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. இதெல்லாம் நெட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதேமாதிரி நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இருங்க காட்டுறேன் அந்த பேஜ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்ட்டு. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு சப்மிட்னு இருக்கும். அதை கொடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இப்படி தான் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரு கொடுத்துருங்க. அதை கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஒரு OTP வரும். அந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் OTPன்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாரில் கொடுத்துருக்க நம்பருக்கு OTP வரும். அந்த OTP போட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளமாக ஸ்லோவாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு அந்த ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே காமிக்கும். அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதில் டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. அடுத்த பேஜ் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிருக்கோம் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு. இந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறது JPG, PNG, PDF இந்த 3 ஃபார்மேட்டில் 2 MBக்குள்ளே இருக்கணும். நம்ம அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடென்டி ப்ரூஃப் கேட்பாங்க. ஐடென்டி ப்ரூஃப்ன்றது நம்ம ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஐடென்டி ப்ரூஃப். அது வந்து பேங்க் பாஸ்புக்கு அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு அந்த மாதிரி எதனா அதை வந்து நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி 2 MBயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது க்ரீன் கலராக மாறிடுச்சுன்னா நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட் கரெக்டு. அதே மாதிரி கீழே அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி இல்லைனா ரேஷன் கார்டு அந்த மாதிரி எதனா வச்சுங்க. பேங்க் பாஸ்புக் அதனா வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்து வந்தீங்கன்னா இங்கே ஓகேன்னு காமிக்கும். நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இருங்க காட்டுறேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் நம்மளுக்கு. இது வந்து பேமெண்ட் பண்ணுற மெத்தடு. நம்ம இப்போ ஃப்ரீயாக பண்ணுறதுனால அது நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக போயிடும். கீழே சப்மிட் கொடுத்துருங்க. காசு எதுவும் கட்டுறவில்லை. இப்போ 14ஆம் தேதி வரைக்கும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு இது மெசேஜ் வந்துடும், நம்ம இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம பண்ணதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு காமிச்சிடும் நம்ம பண்ணது. இதில் வந்து அக்னாலேஜ்மெண்ட் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட்னு காமிக்கிட்டு பாருங்கள். அங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு மொபைலில் அது ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். இதோ காட்டுறோம் பாருங்கள். ஓப்பன் பண்ணி இதோ இந்த மாதிரி நம்ம PDF-ஆக இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நம்ம அதில் அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்ணுறது இதுதான் ஈஸியான மெத்தடு தான். நீங்களே இதை பண்ணிவிடுங்க. இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.